இருந்து அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் விண்வெளியில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்திய சொத்தான ரூபாய் 56,000 கோடியை பாதுகாக்கிற வேலைதானாமே. இந்த 56,000 கோடி இந்திய சொத்து ஆதித்யா L1 எப்படி பாதுகாக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஆதித்யா L1 விண்கலம் சூரிய ஒளி வட்ட பாதையில வெற்றிகரமா நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விண்கலத்தை PSLV C-57 ராக்கெட் உதவியோட கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ல செலுத்தினாங்க. இதனால 127 நாட்களா பல கட்ட தடைகளை கடந்து சில தினங்களுக்கு முன்னாடிதான் L1 புள்ளிய மையமா கொண்ட சூரிய ஒளி வட்ட பாதையில இந்திய விஞ்ஞானிகள் மிக சரியா நிலைநிறுத்தி நாட்டிற்கே பெருமை சேர்த்திருக்காங்க. இதனால பிரதமர் மோடி அவர்களும் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இது நம்ம இந்தியாக்கே கிடைச்ச பெருமைன்னு சொல்லலாம். இத பத்தி விஞ்ஞானி வி வெங்கடேஷன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விண்கலத்தை விண்வெளியில செலுத்துறது அப்படின்றது கஷ்டமான வேலை கிடையாது. கஷ்டமே என்னன்னா விண்வெளியில விண்கலத்தை சரியான இடத்துல நிறுத்துறது அப்படின்றதுதான் பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் சந்திராயன் 2 கூட நிலவுல இறங்கும் போதுதான் பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விண்வெளியில இருக்கிற விண்கலங்கள் வேகமா போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல ஒரு நொடி தவறுனா கூட அவ்வளவுதான், விண்கலம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளி போயிடும் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ஆதித்யா L1 விண்கலத்துல த்ரஸ்டர்ஸ் இருக்கு. இந்த த்ரஸ்டர்ஸ்னா என்னன்னா 12 உந்து விசை ராக்கெட்களை கொண்டது. அதாவது பலருமே ஒன்னா சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இந்த ஒரு உந்து விசை செயல்படும். சோ இந்த 12 உந்து விசைகளும் ஒரே சீரா செயல்பட்டா மட்டும்தான் அது கரெக்டான புள்ளிய சுத்தி வட்ட பாதையில பயணிக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. பொதுவா சூரியனை பத்தி பல மர்மங்கள் இருக்கு. சோ அதை தொடர்ந்து கண்காணிச்சு இந்த விண்கலம் ஆராய்ச்சி செய்யும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விண்வெளியில சூரிய புயல் மாதிரி ஏதாவது ஏற்பட்டா எங்களுக்கு முன்னாடியே தகவல் கிடைச்சிரும். சூரிய புயலால பூமிக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, மனிதர்களுக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா நம்ம அனுப்பி இருக்கிற விண்கல்ல இருக்கிற மின்னணு கருவிகளுக்கு நிச்சயமா ஆபத்து இருக்கு. சோ இந்தியாவுடைய 56,000 கோடி மதிப்புள்ள விண்வெளி சொத்துக்கள் அங்க இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆதித்யா L1 அங்க போய் செயல்படுது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்படி சூரிய ஒளியை சுத்தி நடக்கிற பல விஷயங்களை துல்லியமா ஆராய்ச்சி செய்யற ஒரே வேலைதான் ஆதித்யா L1ஓடது. அதையும் தாண்டி அங்க நம்மளுடைய கருவிகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத வகையில சிறப்பா செயல்பட வேண்டிய விஷயம் இந்த ஆதித்யா L1க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காங்க.